शांततेत आपण उभं राहावं, सगळ्यांना नम्र विनंती. अखेरची मानवंदना, आपल्या लाडक्या नेत्याला अखेरची सलामी आपण सर्वांनी दिलेली आहे. जिथे आहात तिथे जागेवरूनच आपण अंत्यदर्शन घेऊन मागच्या गेटने हळूहळू बाहेर पडणार आहात. माझी विनंती आहे, पुढे येण्याचा प्रयत्न प्लीज आपण करू नका. सगळ्यांना नम्रपूर्वक विनंती आहे. விமான விபத்தில் உயிரிழந்த மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? அஜித் பவார் அவர்களுடைய இறுதிச் சடங்கு என்பது அவருடைய சொந்த தொகுதியிலேயே தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. வித்யா பிரதிஷ்டன் மைதானத்தில் தான் தற்பொழுது நடந்து வருகிறது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவரது கட்சி ஆதரவாளர்கள், நண்பர்கள் மற்றும் அரசியல் நண்பர்கள் என பல்வேறு தரப்பினரும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி என்பதை செய்திருக்கிறார்கள். இறுதி சடங்கில் குடும்ப உறுப்பினர்கள் சுனேத் பவார், அவர்தான் அவரது மனைவியாகவும் இருக்கிறார், அதே போல ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறார். அதே போல அஜித் பவாரின் மகனான பார்த் பவார், இன்னொரு மகனான ஜெய் பவார், அதே போல உறவினரான சரத் பவார், மற்றொரு உறவினரான சுப்ரியா சுலே எம்பியாகவும் இருக்கக்கூடியவர், இப்படி முக்கியமான குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கக்கூடிய சூழலால் அலுவல்களில் அவர் கலந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. அதனால் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மான முகத்துடன் அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான நபீன், முன்னாள் மத்திய அமைச்சரான பிரபுல் பட்டேல், மாநில பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.